ஹே காய்ஸ், நான் நண்பர்ஸன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ண தெரியும். பேசிக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். பட் அதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத பல ஷார்ட்கட்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே உங்களோட ஒர்க் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நான் என்ன சொல்ல தெரிய போகிறேன்னா, இப்போ இது என்னோட பிளாங்க் டாக்குமெண்ட்டு. இதில் கொஞ்சம் ரேண்டமாக ஒரு பேராகிராஃபும் கொஞ்சம் சென்டென்ஸும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா, ஈக்குவல் டு ரேண்டம்ங்கிறதுக்காக RAND ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எத்தனை பேராகிராஃப் உங்களுக்கு என்ன கேட்குது, நான் ஒரு 5 பேராகிராஃப் கொடுக்குறேன். கமா அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம்னா, எத்தனை சென்டென்ஸ் வேணும் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும். நான் ஒரு 5 சென்டென்ஸே கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு 6 சென்டென்ஸ் கொடுக்குறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கேட்ட 5 பேராகிராஃப் வந்துருச்சு. ரேண்டமாக அதே கொடுத்துரும். 6 லைன் வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஓகே. இப்போ நம்மளுக்கு ரேண்டமாக வந்துருச்சு, ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஸ்யூமில் வந்துட்டு எல்லாரும் அவங்க ஃபோட்டோ அவங்களோட நேமுக்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு எப்படி கொடுக்குறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லைன் எப்படி கொடுக்குறதுங்கிறது தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்சர்ட் போவாங்க, ஷேப்ஸுக்கு போவாங்க, அங்கே போயிட்டு லைன் எடுப்பாங்க, அப்புறம் ட்ராக் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நினைக்கிட்ட வேலை. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்னா, 3 தடவை அந்த ஹைஃபன் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் கீழே கொண்டு வரதுன்னா கொண்டு வாங்க. ஓகே, பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், எப்படி கொண்டு வரதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ பண்ணுறதுனால நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது வந்துட்டு நான் முன்னாடியே பண்ணிட்டேன், இல்லைனா வேற ஒருத்தவங்களோட ஃபைல் இருக்குது. இப்போ எனக்கு இந்த லைனை எடுக்கணும். ஆனால் இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த லைனை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லைன் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இது வந்துட்டு லைன் கிடையாது. ஆக்சுவலாக இது லைன் கிடையாது, இது வந்துட்டு பார்டர். ஸோ இந்த பார்டர் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட் ஹோம் போய்க்கோங்க. ஹோமுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு நோ பார்டர் கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, அதுக்கு முன்னால் கர்சரை வைங்க, அதுக்கு மேலே கர்சரை வச்சுட்டு இங்கே போயிட்டு நோ பார்டர் கொடுங்க. அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, ஸோ லைன் கொடுக்கறதுக்கு 3 ஹைஃபன் அப்புறம் என்டர். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஷார்ட்கட் பார்த்தாச்சு. 3வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு லைன் கொடுக்கணும். அதாவது இங்கேருந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவோம், என்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் எங்கே வேணாலும் கர்சரை வச்சா எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கர்சர் போயிடும். நீங்கள் வந்துட்டு என்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு 3வது ஷார்ட்கட். அதாவது டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களால் எங்கே வேணாலும் டைப் பண்ண முடியும். ஓகே, 4வது ஷார்ட்கட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியா வந்துட்டு டிரெக்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது எனக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டேட்டா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒர்க்கிங் ஏரியா, உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியா நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் காப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு டைப் பண்ணுங்கிறத. இப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்குன்னா, ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா Shift F5. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணீங்க, அது வந்துருச்சு. ஸோ 2வது கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துக்கு போகும். அதாவது இந்த ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண 3 ஒர்க்கிங் ஏரியாவை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஒர்க்கிங் ஏரியா நீங்கள் காப்பி பண்ணும்போது இங்கே ஒரு டச் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஹாய் மெசேஜ் டைப் பண்ணீங்களா அந்த இடத்துல. ஸோ இன்னொரு F5 கொடுத்தீங்கன்னா, ஸோ அதே இடத்துல நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்பேஸ் கொடுத்தது அதை டிரெக்ட் பண்ணுது. ஸோ வந்துட்டு Shift F5 எதுக்குன்னா, ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியாவை வந்துட்டு டிரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 5வது ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது உங்களுக்கு இதை வந்துட்டு காப்பி பண்ணணும். இந்த ப்ரொவைட்ஸை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி காப்பி பண்ணுவீங்க. ஓகே, அப்படி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டை வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது டபுள் கிளிக் பண்ணால் 5வது ஷார்ட்கட். 6வது ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேராகிராஃபும் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அடுத்த பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா, ஸோ எந்த பேராகிராஃபை நீங்கள் ட்ரிபிள் கிளிக்குள்ள எங்கே பண்ணுறீங்களோ அந்த பேராகிராஃபில் வந்துட்டு செலக்ட் பண்ணும். ஸோ டபுள் கிளிக் அந்த வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, ட்ரிபிள் கிளிக் அந்த பேரா பூராத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ 7வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா,
இப்போ பாருங்க, ஓகே, இது என்னோட பேஜ். இப்போ நான் இதில் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தீம்ஸ்லேருந்து இருக்கிற அடுத்த 2 பேராவும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன செய்யலாம், ஈஸியாக பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு கொடுப்பீங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரே ஸ்டெப்பில் வந்துட்டு அது அங்கே போகணும். ஸோ அதாவது நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தீம்ஸுக்கு முன்னால் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ கண்ட்ரோல் என்டர் எதுக்குன்னா, உங்களுக்கு வேணுங்கிற பேராலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்துட்டு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வித்தவுட் ப்ரெஸ்ஸிங் என்டர். ஸோ 8வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிப்பீட் த லாஸ்ட் ஆக்ஷன். அதாவது இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் B கொடுத்து நான் போல்டு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் இடத்த வந்துட்டு போல்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த இடத்துல. ஆனால் நான் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி போல்டு பண்ண விரும்பல. ஸோ வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக போல்டு பண்ணியிருக்கீங்க. இப்போது நான் வேறு எங்கேயாச்சும் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த டாக்குமெண்ட்டுங்கிறதுல வந்துட்டு நான் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன் என்ன, இந்த இடத்துல போல்டு கொடுத்தீங்க. ஸோ அதே போல்டு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி போல்டு கொடுங்க. எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி போல்டு கொடுக்கலாம். ஸோ போல்டுக்கு மட்டும்தான் ஆகணும்னு கிடையாது. இப்போ நான் கண்ட்ரோல் U கொடுத்து அண்டர்லைன் கொடுக்குறேன்னா இந்த இடத்துலையும் கொடுத்துனா F4 கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆகும். ஸோ வந்துட்டு F4 எதுக்குன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷனை வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 9வது ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பெல்லிங் செக். இப்போ நீங்கள் ஒன்றுத்துக்கு போய்ட்டு ஸ்பெல்லிங் செக் பார்க்க வேண்டாம். இப்போ வந்துட்டு நீங்கள் மொத்தமாக இந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ ப்ராஜெக்டே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் டாக்குமெண்ட்டில் எத்தனை ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குங்கிறத கவனிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கொடுக்கலாம். அதாவது F7 கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குது என்ன எதுன்னு அது காமிச்சிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி அதை சரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்பெல்லிங் எரர் ஒன்று தான் காட்டுது எனக்கு. அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இடத்துல ஹாய்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு இந்த இடத்துல நான் வேணும்னா அதை வந்துட்டு இந்த இடத்துல நான் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திரும்பவும் நீங்கள் ரெஸ்யூம் ஸ்பீக்கிங் செல்லர்ஸ் கொடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த ஸ்பெல்லிங் எரரும் இல்லை. ஸோ சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் கொடுக்குறேன், ஹாய் குட் பாய்க்கு பதிலாக GOD பாய் காட் பாய்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம இப்போ ஸ்பெல்லிங் செக் பண்ணலாம். ஸோ 1 கொடுக்குது. ஸோ என்னன்னு பாருங்கள், இந்த இடத்துல IM ஓகே, காட் பாய்ங்கிறது கரெக்டு தான், ஸ்பெல்லிங் கரெக்டு தான். ஸோ IMக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சரி பண்ணிக்கிச்சு. ஓகே, F7 எதுக்குன்னா உங்கள் ஸ்பெல்லிங்கை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு. ஓகே, 10வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள் இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்பர் கேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ சென்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இதோட சைஸை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அதாவது 2வது பேஜில் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, இதோட ஃபார்மேட்டை வந்துட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு டபுள் கிளிக்கோ இல்லை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு காப்பி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டு பேஸ்ட் ஆகிடும். அதாவது Ctrl+Cனா உங்களுக்கு காப்பிங்கிறது தெரியும், Ctrl+Vனா உங்களுக்கு பேஸ்ட்டுங்கிறது தெரியும். அது நடுவில் ஒரு ஷிஃப்ட் போட்டுக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுங்க. அதே மாதிரி இந்த தீம்ஸை நான் கொடுத்துட்டு Ctrl+Shift+V கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இதோட ஃபார்மேட் என்ன இருக்கோ அந்த ஃபார்மேட் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபார்மேட் காப்பியர் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஸ்டர். ஓகே, ஸோ 11வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்படி நம்ம காப்பி பண்ண முடியும். அதாவது நீங்கள் எது வேணாலும் காப்பி பண்ணால்
அது வந்துட்டு அந்த லைனை ஃபுல்லாக தான் காப்பி பண்ணும். புரியுதா? ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோலேருந்து ஆரம்பிச்சு இந்த பவர்ஃபுல்க்கு நேராக கீழே எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் காப்பி பண்ணும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணலாம்? இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆல்ட்டை ஏஎல்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி செலக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற வெர்டிக்கல் போர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் நான் இங்கேருந்து இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன், அதாவது ஆல்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் வேறு கலர் கொடுக்குறேன், க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் காப்பி செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இங்கே வேறு கலர் ஏதாச்சும் கொடுக்குறேன். ப்ளூ கலர் லுக்ஸ் குட். ஓகே, அதை கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, எனக்கு என்னமோ அது பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 12வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இது என்னோட இன்னொரு டேட்டா. இதில் வந்துட்டு நான் எல்லா பேஜஸுமே இதில் எப்படி இருக்குன்னா போர்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வாட்டர் பொல்யூஷனுங்கிற இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஷேப்பில் தெரியணும். ஏன்னா என் ஸ்லைடில் காட்டும்போது இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக காட்ட முடியும். ஸோ அதனால் எனக்கு இதை மட்டும் வந்துட்டு லேண்ட்ஷேப்பில் காட்டணும். ஆனால் இது எல்லாமே போர்ட்ரைட்டில் இருக்குது, இது மட்டும் எப்படி லேண்ட்ஷேப்பில் வரும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போது இந்த பேஜை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜாக கன்சிடர் பண்ண வைக்கணும் உங்கள் வேர்டுக்கு. அதாவது எப்படின்னா, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லேஅவுட் போங்க. லேஅவுட் போனீங்கன்னா இந்த இடத்துல பிரேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பிரேக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி இப்போ கன்சிடர் பண்ணிக்கிச்சுன்னா, இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வந்துட்டு தனி பேஜ்னு அதை கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறோம்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, திரும்பி அதே கிளிக் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனுக்கு போயிட்டு லேண்ட்ஷேப் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேஜும் வந்துட்டு உங்களுக்கு போர்ட்ரைட்டில் தெரியும், அந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு லேண்ட்ஷேப்பில் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜும் தான். இப்போ இது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதே மாதிரி பிரேக்ஸ் போய்க்கோங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க, ஓரியன்டேஷனில் போயிட்டு போர்ட்ரைட் கொடுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த பேஜ் மட்டும் லேண்ட்ஷேப்பில் இருக்குது, இந்த பேஜ் உங்களுக்கு போர்ட்ரைட்டில் ஆகிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. யுவர் ஜாப் இஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட் 13th ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ உங்களோட ஃபைலில் வந்துட்டு நீங்கள் மல்டிபிளாக நிறைய இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க. இந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி சேவ் பண்ண முடியும்னா, சேவ் அஸ் பிக்சர் கொடுத்து நீங்கள் ஓகே சேவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ. பட் ஆனால் எனக்கு அப்படி தேவை கிடையாது. இதில் இருக்க எல்லா இமேஜும் வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வெப் பேஜ் ஃபில்டர்டு HTML இருக்குது பார்த்தீங்களா, அதில் சேவ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு வேணுங்கிற பேஜ் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பாருங்கள். நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இமேஜ் எல்லாம் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு தனித்தனி இமேஜாக சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எத்தனை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சேவ் ஆகிடும். 14th ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் செட் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு தனியான ஃபாண்ட் சைஸு அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைலை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே டிஃபால்ட்டு கேலிபரி பாடின்னு இருக்குது, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது டைம்ஸ் நியூ ரோமனாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு அதை டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஹோம் போயிட்டு ஹோமில் இந்த ஃபாண்ட்டில் வந்துட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாண்ட் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் வேணும்னா நான் அதை டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு போல்டு வேணும்னா போல்டு கொடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்துட்டு 14 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணக்கூடாது. செட் அஸ் டிஃபால்ட்டுன்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அதை கொடுங்க. ஸோ திஸ் டாக்குமெண்ட் ஒன்லினா அதை மட்டும் கொடுங்க. இல்லை நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபியூச்சரில் பண்ண மாட்டோம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்படி வேணும்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல் டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நார்மல் DCOM டெம்ப்ளேட் இருக்கிறது அது கொடுத்துக்கலாம். ஸோ நான் திஸ் டாக்குமெண்ட் ஒன்லின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு டைம்ஸ் நியூ ரோமனில் போல்டில் 14 சைஸில் தான் வரப்போகுது ஃபாண்ட். ஓகே, ஸோ 14th ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, சீரியல் நம்பர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது கொஞ்சம் நார்மலாக எனக்கு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேபிள் வந்துட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டேன். சாரி, அதாவது இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு செல் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு சீரியல் நம்பர் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம்,
ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட்னு வருது பாருங்க, இன்சர்ட் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு காலம் ஆட் பண்ணும். ஸோ இன்சர்ட் லெஃப்ட் கொடுங்க, ஒரு காலம் ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் 1 டூன்னு வந்துட்டு 1 அப்புறம் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி 2 அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போங்க. இப்போ சீரியல் நம்பர் தானே உங்களுக்கு வேணும். இந்த புல்லட் அண்ட் ரேஞ்சில் 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பரை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் ஒன்றா போயிட்டு வந்துட்டு கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு இன்னொரு ஈஸியான ட்ரிப்பு. அதாவது பெருசாக ஃபைல் யாராச்சும் டேட்டா என்ட்ரி போடுறவங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முன்னவோ பின்னவோ வந்துட்டு உங்களுக்கு செல் வேணும்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட்டு ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஜ் நம்பர் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு வேர்டில் பேஜ் நம்பர் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் எங்கே போய்ட்டு கொடுக்கலாம்னா ஜஸ்ட் இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஃபோட்டோ இருக்கும், அது கீழே பேஜ் நம்பர்னு இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணும் பேஜ் நம்பருங்கிறதையும் அது காட்டும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா பாட்டமில் கொடுக்குறேன். ஓகே, பாட்டமில் இந்த ஃபூட்டரில் வந்துடும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துடும். ஓகே, இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பினேன் 15 வேர்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டிலிருந்து டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த பேராகிராஃபை அதுவே ரீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எந்த லைனை ரீட் பண்ணணுமோ அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே மெனுஸில் ரிவ்யூ இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. ரிவ்யூ இந்த மெனுவில் ரீட் அலவுட் இதை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீட் பண்ணும். In an online learning environment, discussion postings often serve as key modes of class participation. இதுல ரீடிங் ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்திருப்பாங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீடிங் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். As a result, these posts are a great way to நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டேபிள்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் இந்த மெனுல இந்த டேபிள் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுல பாட்டம்ல கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே நீங்களே ஓனா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து டேபிளா கன்வெர்ட் ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் இங்க மேல டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸெல்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வந்து வேர்ட்லையும் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி. இங்க மேல டாப்ல கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் பிரஸ் பண்ணுங்க. பாட்டம்ல மோர் கமாண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல ஆல் கமாண்ட்ஸ் பிரஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கால்குலேட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க ஆட் கொடுத்துருப்பாங்க, இதை பிரஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா இந்த பட்டனை பிரஸ் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாட்டம்ல வரும். ஸோ நீங்க வந்து எக்ஸெல்ல பயன்படுத்துற மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே வேர்ட்லையும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஏதாவது டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலையோ ஜஸ்ட் அந்த வேர்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல ஸ்மார்ட் லுக்அப் இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இதுல வந்து டேர்ன் ஆன் இந்த பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து மீனிங்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலையோ ஜஸ்ட் அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்மார்ட் லுக்அப் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இல்லாட்டா ஒரு பிடிஎஃப் ஃபைல்லேருந்து அந்த பேராவை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டெக்ஸ்ட் நமக்கு வந்து அப்படியே பேஸ்ட் ஆகும். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஹைலைட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே பேஸ்ட் ஆயிரும். இந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே கிளிக்கில் ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு எல்லா ஸ்டைல்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க கீழே ஹைலைட் கொடுத்துருக்காங்க, இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அதுவும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும், பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஒரு பேராகிராஃபை ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி இந்த வேர்டுல நீங்க வந்து பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படி இல்லாட்டினா அன்ஃபார்மேட்டட் யூனிகோட் டெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ரேண்டம் டெக்ஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் ஈக்குவல் டு ரேங்க். இதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வேல்யூஸையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்க முடியும். என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபைல் இந்த மெனுவில் ஓப்பன் ரீசெண்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் மோர் இதில் மொத்தம் 2 இது கொடுத்துருக்காங்க, ஆல். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பின். இப்போதைக்கு பின் வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆல் இந்த மெனுவில் இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பின் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு இந்த பின் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைப்பர் லிங்க். இதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து லிங்க் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு லிங்கை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் ஹைப்பர் லிங்க். இதில் வெப் பேஜ் ஆர் ஃபைல் திஸ் டாக்குமெண்ட் இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாட்டமில் அட்ரஸ் இதில் அந்த வெப்சைட் நேம் இல்லாட்டினா அந்த வெப்சைட் லிங்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு பக்கத்தில் உங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா அந்த லிங்க் வந்து அப்படியே ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் google.comனு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மவுஸை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பாரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் வச்சு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து எனபிள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து லைன் நம்பர் இதை நான் வந்து எனபிள் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த லைனில் வச்சாலும் நீங்கள் வந்து எத்தனாவது லைனில் இருக்கீங்க அதை வந்து பாட்டமில் ஷோ பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நான் வந்து கேப்ஸ் லாக் இதை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். உங்கள் கீபோர்டில் கேப்ஸ் லாக்கை நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு வந்து அலர்ட் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸ்பீடாக நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணுறதெல்லாம் வேர்டில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு 100 ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அது பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், பயனடைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக போய்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஒர்க் வந்து நமக்கு ரிப்பீட்டாக தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம போய் இதில் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற டைமை விட ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக முடிக்கலாம். ஸோ அதான் ஷார்ட்கட் கீஸில் இருக்கிற அட்வான்டேஜ். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறது 2 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்ட் ஃபைலில் சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+A அப்படின்றது கீபோர்டில் கண்ட்ரோல் கீ இருக்கும், +A கீ வந்து நீங்கள் 2 சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணுறோம். ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோவிலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு நம்ம ஸ்க்ரீனை மாற்றிக்கலாம். இப்போ 2 வேர்டு ஓப்பனில் வச்சுருக்கோன்னா ஒரு வேர்டுலேருந்து இன்னொரு வேர்டுக்கு மாறணும் அப்படின்னும் போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு கீக்கு மாறிக்கும். இப்போ இதில் என்னென்னா செலக்ட் ஆல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வழக்கமாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் பிளாக் பண்ணி இப்படி கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகுது. மவுஸை இது பிளாக் பண்ணுறதும் மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணிங்கன்னா தான் வரும். ஒரு பேஜ்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எனக்கு ஒரு 10 பேஜ் இருக்குது, 100 பேஜ் இருக்குது, எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும், ஃபாண்ட்டரை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும்போது ரொம்ப சிரமம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த Ctrl+A அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே செலக்ட் ஆகிடும். ஸோ அதான் Ctrl+Aவோட யூசேஜ். ஸோ இப்போ அந்த Ctrl+A மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ஜஸ்ட்டு செலக்ட் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் அதோட ஃபாண்ட்டு சைடில் சின்னது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி இப்படி சின்னது பண்ணலாம், இல்லை பெருசு பண்ணிக்கலாம், இல்லை நான் கலர் மாற்றணும்னு நினச்சேன்னா கலர் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் அந்த டாக்குமெண்ட்டில் டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த Ctrl+A அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆல் அப்படின்றது. இப்போ Ctrl+Aன்றது தனியாக வந்து அதுக்கு யூஸ் கிடையாது. அதை Ctrl+A கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட்டு மாற்றுறதோ இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணுறதோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த Ctrl+A அப்படின்றது இந்த ஆப்ஷன். ஸோ அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா Ctrl+C அப்படின்றது காப்பி அப்படின்றது ஆப்ஷன். ஸோ இப்போது Ctrl+C காப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இதை செலக்ட் பண்ணுறேன், பிளாக் பண்ணி இப்படி கொடுக்குறேன். இப்போ இந்த செலக்ட் பண்ணுறதுலேயே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய மாடல் மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணனா செலக்ட் ஆகுது. ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு வேர்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ண நினைக்கிறீங்கன்னா இதை போய் இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். சிம்பிளாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் போய் அங்கே நிற்கும் அந்த வேர்டு மேலே. அந்த வேர்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து ட்ரிபிள் கிளிக் இருக்குது. ட்ரிபிள் கிளிக்ன்றது என்னென்னா ஜஸ்ட் அப்படியே 3 வாட்டி கிளிக் பண்ணணும். மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி வச்சு இப்படி மவுஸை யூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து 3 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராகிராஃபே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் மவுஸை யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போய்ட்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே வேணுமோ நான் அங்கே கர்சரை வச்சுட்டு இங்கே போய்ட்டு பேஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது நார்மலாக காப்பி பேஸ்ட்டுக்காக ஆப்ஷன். ஆனால் இதே வந்து நான் இங்கே வந்து இப்போ ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன், பேராகிராஃப் செலக்ட் ஆகிடுச்சு. அதே காப்பிக்கு என்னென்னா ஷார்ட்கட் கீ Ctrl+C ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி எனக்கு எங்கே வேணுமோ அங்கே கர்சரை வச்சுட்டு Ctrl+V பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது Ctrl+V கொடுத்தனா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ காப்பி ஒன்ஸ் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். Ctrl+V ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து காப்பி பேஸ்ட் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா Ctrl+Cன்றது காப்பி, Ctrl+Vன்றது பேஸ்ட் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் கீஸ். ஓகே, அடுத்தது கட் அப்படின்னு இருக்குது Ctrl+X. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேராகிராஃபை ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு Ctrl+Xனா என்னென்னா இந்த இடத்துல இருந்து இந்த டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு வந்து வேறு இடத்துல நான் போடணும், மூவ் பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+X. இல்லை நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற கட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஷார்ட்கட் கீஸ் பார்க்கறதுனால Ctrl+X கொடுத்துட்டு ஸோ கர்சர் எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து கட் பேஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனோட யூசேஜ். ஸோ ஷார்ட்கட் கீ கட்டுக்கு Ctrl+X, பேஸ்ட்டு கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பேஸ்ட்ன்றது டூப்ளிகேட் இருக்கும், கட் பேஸ்ட்ன்றது இங்கே இருக்கும், இன்னொரு இடத்துல நான் மூவ் பண்ணி வைக்கிறதா வந்து கட் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்க்குறது வந்து அன்டூ அப்படின்னு சொல்லி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அன்டூன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் இந்த டாக்குமெண்ட் மேலே ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டைப் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இதை நான் எனக்கு தேவையில்லை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா அன்டூ அப்படின்னா Ctrl+Z கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் வந்து அன்டூ, அதாவது நான் பண்ண ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன், பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்றத டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்ட பிறகு என்ன நினைக்கிறேன், நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து Ctrl+Z, அதுதான் வந்து அன்டூ. இதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது நான் டைப் பண்ணியிருந்தாலும் அந்த டைப் பண்ணதை வேணான்னு முடிவு பண்ணனா Ctrl+Z கொடுத்துக்கலாம். நான் டெலீட் பண்ணிட்டேன், அதாவது கடைசியாக பண்ண ஆக்ஷன் டெலிஷன், ஸோ அதையும் டெலீட் பண்ணிட்டேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பியும் வர வச்சுருக்கேன் அந்த அன்டூ. இந்த கட் காப்பி பேஸ்ட்டு அன்டூ இப்போ பார்க்குற ரீடூலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸில் சப்போர்ட் பண்ணணும் அந்த ஷார்ட்கட் கீஸு. எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இதை வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸ் தான். ஓகேங்களா? ரைட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடூ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடூன்னு ஒரு ஆப்ஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அன்டூவில் பண்ண ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறது தான் ரீடூ. அதாவது அன்டூனா என்ன சொல்கிறோம், இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன், டைப் பண்ணுறது ஒரு ஆக்ஷன், இப்போ இது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறேன், அதுக்கு ப்ரெஸ் பண்ணுறது Ctrl+Z, இசட் பண்ணனா போயிடுச்சு. திருப்பி நான் வர வைக்கணும்னு நினைக்கும் போது Ctrl+Y, அதுதான் ரீடூ. அப்போ அன்டூவில் பண்ண ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறது தான் ரீடூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன கன்ஃபியூஷன் வரலாம், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும் அந்த அன்டூ ரீடூன்றது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+D. ஸோ Ctrl+D அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு சேஞ்ச் த ஃபாண்ட் நேம் ஸ்டைல் அண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாத்திரன்னா Ctrl+D கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்காட்டும். சிம்பிளாக நீங்கள் மாத்திரன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இப்படி ஏதோ ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த டைலாக் பாக்ஸே வேணும், ஃபாண்ட் டைலாக் பாக்ஸே வேணும், அது எங்கே வரும்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் வரும். அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போனாலே காமிக்குது பாருங்கள், அந்த ஷார்ட்கட் கீ Ctrl+Dன்னு காட்டுதுங்களா. ஸோ அதே தான் நீங்கள் டேரெக்டாக என்ன ப்ரெஸ் பண்ணுறீங்க, பிளாக் பண்ணிவிட்டு, ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது பிளாக் பண்ணிவிட்டு Ctrl+D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் எதாவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டைல் மாதிரி தான் இங்கே ப்ரீவியூ காட்டும். ஸோ அது ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா
வர வச்சிடலாம். இப்போ இது எனக்கு தேவையில்லைன்னா நான் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸே எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே இருக்கிற கண்ட்ரோல் டி. அப்போனா ஃபாண்ட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட் கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இ அப்படின்னா பேராகிராஃபை நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது இந்த பேராகிராஃபை. ஸோ ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கீ காட்டுது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு மாறி இருக்குது டெக்ஸ்ட்டு. ஸோ அதே வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வரும். ஸோ கண்ட்ரோல் இ நான் இப்போ இங்கே கர்சர் இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் இன்னு கொடுக்குறேன் சென்டர். அப்போ நான் ஏதோ ஒரு ஹெட்டிங் போடணும் அப்படின்னு நினச்சா கூட எக்ஸாம்பிளுக்கு இப்படி டைப் பண்ணுறேன், கர்சர் முன்னாடி வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் இ அப்படின்னு கொடுக்குறேன், சென்டரில் எனக்கு அந்த கர்சர் மாறி வரும். அதாவது ஒரு ஹெட்டிங் நான் வர வைக்கிறதுக்கு கூட நான் இது யூஸ் பண்ணலாம், அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் இது வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு அன்டூ பண்ணிடு இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் சென்டர்ன்றதை போய் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீழே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தான் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண தோணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ கண்ட்ரோல் கீன்றது அலைனியர் டெக்ஸ்ட்டுன்னு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும், சென்ட்ரல் அலைன்மெண்ட் வர வச்சாச்சு. இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட் எனக்கு வர வைக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த கர்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஸோ அப்போ இதை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தனா லெஃப்ட்டில் எனக்கு வந்துடும். இதே ரைட்டில் வேணுனாலும் ரைட்டில் வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நம்ம வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல இருக்கிற லெஃப்ட்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் இல்லைன்னா லெஃப்ட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஆர்னா ரைட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஈனா சென்டர். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அந்த கண்ட்ரோல் ஈலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர் வரும், ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஜஸ்டிஃபை அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஜஸ்டிஃபை அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அதே ஸோ கண்ட்ரோல் இ கொடுக்குறேன், சென்டர் வருது, திருப்பி கண்ட்ரோல் இ கொடுக்குறேன் பாருங்கள். கர்சர் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் ஈன்றதுக்கு இந்த மாடலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் எல், ரைட் அலைன்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர், ஜஸ்டிஃபை பேராகிராஃப்க்கு வந்து கண்ட்ரோல் இஏ ப்ரெஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஜே அப்படின்றது யூஸ் பண்ணலாம். பாருங்கள் கண்ட்ரோல் ஜே இப்போ நார்மலாக இருக்குது. லெஃப்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நார்மல் டெக்ஸ்ட்டாக வருது. கண்ட்ரோல் ஜேன்னும் போது அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வரும். ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுக்கும்போது இதுக்குள்ளே வந்த டெக்ஸ்ட்டு திருப்பி கண்ட்ரோல் ஜே கொடுக்கும்போது அந்த மார்ஜின் வரைக்கும் முடிகிற மாதிரி செட் பண்ணிக்கும். அதுதான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜேவோட யூசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ, ரிமூவ் த பேராகிராஃப் ஃபார்மட்டிங். அதாவது என்னென்னா பேராகிராஃப் நீங்கள் ஃபார்மட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைன் அலைன்மெண்ட் வந்து இங்கே ஒரு 2 பாயிண்ட் ஸ்பேஸ் வந்து வைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ கொடுக்கும்பொழுது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையபடி அந்த ஃபார்மட்டிங்கை கேன்சல் பண்ணிடுது. நம்ம வந்து பேராகிராஃபில் ஃபார்மட்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் அலைன்மெண்ட்டில் இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் இப்படி வைக்கும் பொழுது எனக்கு வேணாம் பழையபடி வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் கியூ. பழைய ஃபார்மட்டுக்கு எனக்கு கொண்டு வரைக்கிறது இந்த இடத்துல கொடுக்குறேன், ரிமூவ் த பேராகிராஃப் ஃபார்மட்டிங் அப்படின்றது இதோட யூசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் அப்படின்னா ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த போய்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கொடுத்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பாருங்கள் அந்த வார்த்தையை வந்து பிளாக் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற ஃபைண்ட் டெக்ஸ்ட். உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஃபைண்ட் டெக்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை இன்னொரு டெக்ஸ்ட்டை நான் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை நான் வந்து சிஸ்டம்னு மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைண்டுனா கண்ட்ரோல் எஃப்னா இது ஓப்பன் ஆகும், கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச்னா ஓப்பன் ஆகும்போது இப்படி வரும். அந்த பிறகு இங்கே கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சிருச்சு. அதை நான் ரீப்ளேஸும் கொடுத்தேன்னா இங்கே ரீப்ளேஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ரீப்ளேஸ், இப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டர்னு இருக்குது, ரீப்ளேஸ் கொடுத்தனா சிஸ்டம்னு மாற்றிடுச்சு. இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா மாறிக்கும். இப்போ 22 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரே டைமில் 22 இடத்துல அது மாற்றிருக்கு. ஸோ அதுதான் இங்கே ரீப்ளேஸ்ன்ற ஷார்ட்கட் கீயோட யூசேஜ். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் கொடுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி, இதுவும் அதே தான். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபைண்ட் ரீப்ளேஸ் பதிலாக டேரெக்டாக கோ டூவில் வந்து நிற்கும். பேஜில் ஃபஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு கர்சர் மூவ் ஆகிருக்கு. ஸோ லைனில் எனக்கு ஒரு 5th லைன் எனக்கு மூவ் ஆகணும், ஃபைன் கொடுத்து கோ டூன்னு கொடுத்தீங்கன்னா
ஃபிஃப்த் லைனுக்கு கர்சர் இருக்கும். ஸோ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த Ctrl+G அப்படின்ற இந்த ஷார்ட்கட் கீ. அடுத்து பார்த்தீங்கன்னா போல்டுக்கு வந்து Ctrl+B அப்படின்றது ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ என்னென்னா இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆக போகுது. இங்கே பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போல்டுன்னு வந்துடும், இல்லைனா எடுத்துட்டிங்கன்னா போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது Ctrl+B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகுது. திருப்பியும் Ctrl+B கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் போல்டாக நார்மலாக வரணுமா அப்படின்றத ஒரு பேராகிராஃப்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹெட்டிங் எதாவது போட்டிங்கன்னா கூட இப்போது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு என்ன சொன்னோம், Ctrl+E கொடுத்தீங்கன்னா சென்டர் வந்துடுச்சு. இந்த லைனுக்கு நான் இந்த ஹெட்டிங்க்கு நான் போல்ட் பண்ண கூட Ctrl+P கொடுத்தேன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே இருக்கிற போல்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் அப்படின்றத, ஸோ இட்டாலிக் ஃபார்மெட்டில் எனக்கு வரணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கணும் அந்த டெக்ஸ்ட்டை. கொடுத்தது Ctrl+I அப்படின்னு கொடுத்தேன்னா இட்டாலிக் ஃபார்மெட்டு. அது இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல், இல்லைனா உங்களுக்கு இட்டாலிக் ஃபார்மெட்டில் வருது, அது இட்டாலிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஷார்ட்கட் கீ Ctrl+U அப்படின்ற இந்த ஷார்ட்கட் கீ. ஸோ அப்போ இந்த யூக்கு வந்து Ctrl+U அப்படின்னா அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டை வேணாம், அந்த அண்டர்லைன் வேணாம்னு நினச்சேன்னா ஸோ இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு Ctrl+U ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா வரும், ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா போயிடும். அதுதான் இங்கே இருக்கிற Ctrl+Uயோட ஷார்ட்கட் கீயோட யூசேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+N அப்படின்றது நியூ டாக்குமெண்ட்டு. இப்போ வந்து வேர்ட் ஃபைலில் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நியூ டாக்குமெண்ட்னா ஃபைலில் போய்ட்டு இங்கே நியூன்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக என்னென்னா Ctrl+N அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் சேவ் பண்ணது வரைக்கும் டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2ன்ற மாதிரி, அடுத்து திருப்பி இன்னொரு Ctrl+N கொடுத்தேன்னா டாக்குமெண்ட் 2 அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அப்போ புது டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு Ctrl+Nன்ற நியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது Ctrl+O அப்படின்னா ஓப்பன். அப்படின்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை நான் எதாவது எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு Ctrl+O கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது இருக்கிற ஃபைலை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ தான் Ctrl+O. ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்தது ஒரு 20 ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ சும்மா நோட்டில் எழுதி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். Ctrl+A செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா Ctrl+A. Ctrl+Cன்றது காப்பி, ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி Ctrl+Vன்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+Xன்றது ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணி வேறு இடத்துல நான் போடணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது Ctrl+X. Ctrl+Yனா ரீடூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டு பண்ணதை நான் கேன்சல் பண்ணேன்னா Ctrl+Y கொடுக்கணும். அண்டுக்கு யூஸ் பண்ணுறது Ctrl+Z, ரீடூக்கு யூஸ் பண்ணுறது Ctrl+Y. அதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ. ஸோ அடுத்து வந்து Ctrl+D அப்படின்னா நான் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்று. நான் இங்கே போய் இதை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா அதோட ஃபுல் செட் எனக்கு வேணும்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் Ctrl+D. அப்புறம் Ctrl+Cன்றது அலைன்மெண்ட், டெக்ஸ்ட் பேராகிராஃப்லாம் நான் அலைன்மெண்ட் சென்டரில் வர வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும்னா Ctrl+L, ரைட் அலைன்மெண்ட்னா Ctrl+R. ஜஸ்டிஃபைனா எனக்கு அந்த பேராகிராஃபு ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டு லெஃப்ட் மார்ஜின்லேருந்து ரைட் மார்ஜின் வரைக்கும் எனக்கு கரெக்டாக செட் ஆகணும்னா அதுக்கு ஜஸ்டிஃபைக்கு Ctrl+J. ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் கேரக்டர் தான் வரும், சிலதுக்கு கொஞ்சம் மாறும். அதனால் நம்ம கொஞ்சம் பை ப்ராக்டிஸில் அது வந்துடும். நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+Q அப்படின்றது ரிமூவ் த பேராகிராஃப் ஃபார்மட்டிங் அப்படின்றது. ஒரு லைன் ஸ்பேசிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்க, சென்ட்ரல் அலைன்மெண்ட்லாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நார்மலாக இருக்கட்டும் எனக்கு அப்படின்னா Ctrl+Q கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்துடும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா Ctrl+Fனா ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஒரு 100 பேஜ் இருக்குது, அதில் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும். Ctrl+F கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Ctrl+Hனா ரீப்ளேஸ், அந்த டெக்ஸ்ட்டை நான் மாற்றி போடணும் அப்படின்னா அதுக்கு Ctrl+H கொடுத்துக்கலாம். Ctrl+Gனா கோ டு த பேஜ், எந்த பேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Ctrl+G. அதுக்கப்புறம் Ctrl+Bனா போல்டு, டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணி காட்டும். Ctrl+I கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் ஃபார்மெட் வரும். Ctrl+U கொடுத்தீங்கன்னா அண்டர்லைனு, அந்த டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Ctrl+Nனா நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். Ctrl+Oனா ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்குற ஷார்ட்கட் கீஸ். ஸோ இன்னும் இதுக்கப்புறமும் ஷார்ட்கட் கீஸ் வரும், உங்களுக்கு பார்ப்போம். டைம் அதிகமாக கொடுத்தனா அதை போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அதனால தான் கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு 20-20 அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்றதாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
கம்ப்யூட்டரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த எம்எஸ் வேர்ட். நாம் இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்ட் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை தான் நாம் ஷார்ட் ஃபார்மாக எம்எஸ் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த எம்எஸ் வேர்டில் நிறைய யூசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் அனிமேஷன், அதாவது 3D அனிமேஷன்லாம் பண்ணுறதுக்கும் நாம் இந்த எம்எஸ் வேர்டை பயன்படுத்துகிறோம். இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நாம் எல்லோரும் லாக்டவுனில் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே வந்தால் நேரடியாக சந்தித்து கிஃப்ட் கேக்லாம் வாங்கி கொடுத்து விஷ் பண்ண முடியறதில்ல. நாம் இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற 3D ஆப்ஜெக்ட்ஸை பயன்படுத்தி நியூ இயர், பர்த்டேக்கெலாம் விஷஸ் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது கிராக்கர்ஸ், பலூன்ஸ்லாம் செட் பண்ணி நீங்கள் அதில் எழுதியிருக்கிற லெட்டர்ஸ்க்கு ஃபாண்ட், டிசைன், கலர்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு நிறையா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லாக அனுப்ப முடியும். இதெல்லாம் எம்எஸ் வேர்டில் எப்படி செய்கிறதுன்னு எம்எஸ் வேர்டை பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எம்எஸ் வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் விண்டோவோட ஓரத்தில் ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளே ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடியில் ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரில் போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணோன்னே உங்கள் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை காட்டும். இந்த எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனுக்கு பக்கத்துலேயே அது எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷனையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடது 2010 பேக்கேஜ். 2010க்கும் 2007க்கும் இதே மாதிரி தான். இப்போ நாம் இந்த எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு டேரெக்டாகவே ஒரு blank டாக்குமெண்ட் எம்எஸ் வேர்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 2019, 2013, 2016 வெர்ஷன் உள்ள எம்எஸ் பேக்கேஜ் எல்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அந்த பேக்கேஜஸ் உள்ள எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு நாம் இப்போ பார்த்துடலாம். உங்கள் விண்டோவோட ஓரத்தில் ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடியில் ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரில் போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் இயரோட காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸை இந்த நியூ வெர்ஷனுக்கு ஃபாலோ பண்ணுறோம். 2007 அண்ட் 2010 வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் காட்டாது. டேரெக்டாகவே நாம் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோன்னே ஒரு நியூ blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஆனால் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் காட்டும். அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் போய் நாம் தான் ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் விண்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னால் இதுக்கு முன்னாடி எம்எஸ் வேர்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் எம்எஸ் வேர்டில் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் ஓப்பன் பண்ணலன்னா யூ ஹேவ் நாட் ஓப்பன்ட் எனி டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு மெசேஜ் இருக்கும். இப்போ இந்த விண்டோவுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் இல்லாட்டி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்கும்போது இந்த டெம்ப்ளேட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன்னு நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எஜுகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை அதுக்குள்ளே செய்யலாம். இங்கே கொடுத்துருக்குற டிசைனான டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நார்மலான ஒரு blank டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 2007 அண்ட் 2010 ஓல்டு வெர்ஷன் விண்டோவில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த விண்டோவில் நாம் பார்க்க போகிற ஆப்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த விண்டோவை சின்னதாக்கிட்டு அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் தனியாக காட்டியிருக்கேன். இப்போ நாம் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த விண்டோவுடைய டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 ஹைஃபன் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். டாக்குமெண்ட் 1ங்கிறது இந்த ஃபைலினுடைய நேம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அப்ளிகேஷனுடைய நேம். இதைத்தான் நாம் டைட்டில் பார்னு சொல்கிறோம். டைட்டில் பாரில் டைட்டிலும் அப்ளிகேஷனுடைய நேமும் இருக்கும். நம்ம எப்போல்லாம் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறோமோ டிஃபீட்டட் செட்டிங்காக அதனுடைய நேம் டாக்குமெண்ட் 1ன்னு தான் சேவ் ஆகிருக்கும். அதை நாம் சேவ் அஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் பாருடைய லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கிற சில டூல்ஸை தான் நாம் குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்கிறோம். இந்த டூல் பாருடைய யூஸ் என்னென்னா நம்ம வேலையை ஒரு சிங்கிள் கிளிக்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குயிக் அக்சஸ் டூல் பாரில் ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் சேவுங்கிற ஆப்ஷனை தொட்டால் நம்ம கரண்ட்டாக என்ன நேமில் நம்ம டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே நேமோட சேவ் ஆயிரும். நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட்டுடைய நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணுன்னா அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு நாம் இதுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து இருக்கிற ஐகான் அண்டு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், சேவ் ட்ரீஸ், சேவ் வாட்டர்னு. நான் இந்த 2 சென்டென்ஸும் எழுதிட்டு அண்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டில் நான் கடைசியாக செஞ்ச வேலை டெலீட் ஆயிரும்.
டாக்குமெண்ட்டில் நான் கடைசியாக சேவ் வாட்டர்னு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் அண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த சேவ் வாட்டருங்கிற சென்டென்ஸ் டெலீட் ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை தடவை நீங்கள் இந்த அண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் சேவ் வாட்டர் டெலீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சேவ் ட்ரீஸும் டெலீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த அண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ண எல்லா வேலையும் நம்மளுக்கு திரும்ப வரணும்னா ரீடுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே மறுபடியும் நான் எழுதியிருந்தேன் இந்த சேவ் ட்ரீ சேவ் வாட்டர் நம்ம டாக்குமெண்ட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த குயிக் அக்சஸ் டூல்பார்லேயே அண்டுக்கு அடுத்து ஒரு டவுன் ஆரோ மார்க் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவோட பேர் கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல்பார். கஸ்டமைஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு ரீடுங்கிறது மட்டும் ஒரு பாக்ஸில் டிக் போட்டு காட்டியிருக்கு. ஏன்னா இப்போ நாம் இந்த 3 ஐகான்ஸை தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் ஹிடனில் இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணால் இந்த குயிக் அக்சஸ் டூல்பாரோட அதுவும் ஆட் ஆயிரும். நான் இந்த கஸ்டமிக் மெனுவிலேருந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரையும் எனேபிள் பண்ணுறேன். அதை ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணால் அது எனேபிள் ஆகி குயிக் அக்சஸ் டூல்பாரோட ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரும் குயிக் அக்சஸ் டூல்பாரோட ஆட் ஆயிடுச்சு. இந்த குயிக் அக்சஸ் டூல்பாரே நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் தான். இதில் இன்னும் நிறையா டூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல்பார்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குயிக் அக்சஸ் டூல்பாருக்கு பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள் மாதிரியான ஐகான் இருக்கும். அதுக்கு பேர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவில் ஃபஸ்ட்டு நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். நியூங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நாம் கரண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோக்கு மேலே இன்னும் ஒரு புதுசான டாக்குமெண்ட் விண்டோ ஆட் ஆகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா கீபோர்டில் CTRL+Nன்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஆட் ஆயிரும். அப்படி புதுசாக ஆட் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு டாக்குமெண்ட் 2ன்னு நேம் டிஃபீட்டடாக காட்டும். நீங்கள் புதுசாக ஆட் பண்ண டாக்குமெண்ட் விண்டோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் க்ளோஸ் பட்டனை தட்டி அந்த விண்டோவை விட்டு க்ளோஸ் ஆகிடலாம். அடுத்த ஆப்ஷனாக ஓப்பன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி நாம் சேவ் பண்ண ஃபைல்ஸினுடைய நேமெல்லாம் காட்டும். இதிலிருந்து நீங்கள் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓப்பனுடைய யூஸ் என்னென்னா சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். அடுத்த ஆப்ஷன் சேவ்னு இருக்குது. சேவை கிளிக் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் சேவ் ஆயிரும். இந்த சேவுங்கிறது நம்ம டாக்குமெண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனையே காட்டாது. அடுத்தது சேவஸ். இந்த சேவஸை கிளிக் பண்ணால் 5 ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டுங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிற வேர்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். வேர்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே ஃபைல் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்மளுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம் கொடுத்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணால் தான் நீங்கள் அதை அர்ஜென்ட்டாக சர்ச் பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்ஸும் சேவ் பண்ணால் தான் டெலீட் ஆகாமல் பத்திரமா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை மறக்காமல் சேவஸில் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இந்த சேவுக்கும் சேவஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் எந்த நேமில் இருக்கோ அதே நேமில் சேவ் ஆயிரும். சேவ் அஸ்ஸை கிளிக் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை காட்டும். அதில் போய் நம்மளுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ்க்கு அடியில் அடுத்ததாக கொடுத்துருக்க ஆப்ஷன் பிரிண்ட். MS வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நாம் அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நாம் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோன்னா அதில் எத்தனை பேஜஸ் இருக்கணும், அது Black and White கலரில் பிரிண்ட் ஆகணுமா இல்லை கலர்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணுமான்னு செட் பண்ணிவிட்டு தான் பிரிண்ட்டுக்கே கொடுப்போம். இந்த MS வேர்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை சரி பார்க்கணும். அதில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு எழுத்துக்கள் கலர்லாம் வரணுமோ அதெல்லாம் அசைன் பண்ணணும். அதுக்காக நாம் இந்த டயலாக் பாக்ஸில் 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் பிரிண்ட் ப்ரிவ்யூ. அந்த பிரிண்ட் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா பிரிண்டருடைய நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு எத்தனை காப்பி எடுக்கணுமோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கலாம். அடுத்தது பேஜ் ரேங்க்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேஜையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஆல்னு டிக் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட பேஜ் தான்னா பேஜஸ்னு இருக்கிறதுல அந்த குறிப்பிட்ட பேஜ் நம்பரை 3-5ன்னு அந்த நம்பரை டைப் பண்ணலாம். எந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இந்த விண்டோவில் செட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். அப்படி ஓகே கொடுத்தோன்னே இந்த விண்டோவை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் இதில் மறுபடியும் 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் 2ஆவதாக இருக்கிற குயிக் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் டேரெக்டாகவே பிரிண்டருக்கு போயிடும். அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் ப்ரிப்பேர். இந்த ப்ரிப்பேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே ஒரு 6 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ்.
அந்த ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனை தொட்டால் அதுக்குள்ளே ஒரு விண்டோ டிஸ்ப்ளே ஆகும். அந்த விண்டோவில் ஆத்தர் நேம், டைட்டில், சப்ஜெக்ட், கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆத்தர் நேம்னா அந்த டாக்குமெண்ட்டை யார் ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய நேமை ஆத்தருங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸில் டைட்டில்னு இருக்கும். டைட்டில்னால் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹெட்டிங். அடுத்தது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுங்கிற பாக்ஸில் உங்கள் மொத்த டாக்குமெண்ட் எது ரிலேட்டடாக இருக்கோ அதனுடைய நேமை கொடுக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து கீவேர்ட்ஸ்னு இருக்கும். கீவேர்ட்ஸ்னால் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த கீவேர்ட்ஸுங்கிற பாக்ஸில் டைப் பண்ணலாம். இந்த பாக்ஸில் எல்லா ஆப்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனில் போய் டாக்குமெண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமாக இந்த டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி அந்த பேராகிராஃபை ஹிடன் பண்ணிட்டேன். அந்த பேராகிராஃபை ஹிடன் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நான் இந்த டயலாக் பாக்ஸில் கடைசியாக இருக்கிற ஹிடன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட்னு கொடுக்குறேன். இப்படி இது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது டெக்ஸ்ட்டு ஹிடன் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்துச்சுன்னா இது இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹிடன் கொடுத்துருந்த பேராகிராஃபை இது காட்டுது. இந்த பேராகிராஃப் இந்த டாக்குமெண்ட்டில் ஹிடன் ஆகிருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. இந்த பேராகிராஃப் இருக்கட்டுமா இல்லை ரிமூவ் ஆல் கொடுத்துடலாமான்னு. நான் இந்த இடத்துல ரிமூவ் ஆல் கொடுத்துட்டேன். அதனால் இந்த பேராகிராஃப் இந்த டாக்குமெண்ட்டை விட்டு டெலீட் ஆயிடுச்சு. வேறு எந்த ஹிடனான கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற சென்டென்சஸும் இந்த டாக்குமெண்ட்டில் இல்லைன்னா நோ ஹிடன்னு ஒரு மெசேஜ் காட்டும். அதுக்கப்புறம் நாம் இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனோட யூஸ் என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஹிடனான இன்விசிபிளான டெக்ஸ்ட் இருந்தால் அதை நம்மளுக்கு செக் பண்ணி காட்டும். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் தான் என்கிரிப்ட் டாக்குமெண்ட். இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருந்து அதே பாஸ்வேர்டை கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட். உங்கள் டாக்குமெண்ட்டை வேறு யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி செக்யூரிட்டி லாக் போட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கிறதுக்கு நாம் இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஒரு தடவை உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனால் கொடுக்கும்போது பாஸ்வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் தான் ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர். ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் உங்கள் சிக்னேச்சரை ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பாஸ்வேர்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை எப்போல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் சிக்னேச்சர் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணும்போது அது கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் தான் மார்க்கர்ஸ் ஃபைனல். உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லைங்கும் போது இந்த மார்க்கர்ஸ் ஃபைனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் 2 விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு விண்டோவில் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி மார்க்கர்ஸ் ஃபைனலில் கொடுத்துடலாமான்னு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுத்துடலாம். ரெண்டாவதாக டிஸ்பிளே ஆகிற விண்டோ என்ன சொல்லுன்னா, நம்ம டாக்குமெண்ட் மார்க்கர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு எடிட்டிங்கோ சேஞ்சஸோ பண்ண முடியாது. இந்த விண்டோக்கும் நம்ம ஓகே கொடுத்துடலாம். நம்ம டாக்குமெண்ட் மார்க்கர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆனால் நம்ம டாக்குமெண்ட் மார்க்கர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்க்கர்ஸ் ஃபைனல் கொடுத்த டாக்குமெண்ட்டை ஒரு தரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ க்ரே கலரில் மாறி இருக்கும். அதுக்கு மேலே அந்த விண்டோவில் எந்த ஒரு எடிட்டிங்கோ இல்லை சேஞ்சஸோ பண்ண முடியாது. அதனால் மார்க்கர்ஸ் ஃபைனல் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது ரன் காம்பட்டிபிலிட்டி செக்கர். இந்த ரன் காம்பட்டிபிலிட்டி செக்கருடைய யூஸ் என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட் எல்லா வெர்ஷனுக்கும் பொருந்தக்கூடியதான்னு பார்த்து செக் பண்ணும். அப்படி பொருந்தலைன்னா அந்த இடத்துல இருக்கிற மிஸ்டேக்கை ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் காட்டும். அதை நாம் சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம டாக்குமெண்ட்டை எல்லா வெர்ஷனுக்கும் சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரிப்பேருக்குள்ளே இருக்கிற 6 ஆப்ஷன்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது சென்ட்டுங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்ட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா சென்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்ட்டை கிளிக் பண்ணோன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்கள் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். அடுத்தது பப்ளிஷ்னால் நம்ம டாக்குமெண்ட்டை ஏதாவது வெப்சைட்லேயோ இல்லை கூகுள்லேயோ ஷேர் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் நாம் பார்க்க போகிற கடைசி ஆப்ஷன் தான் க்ளோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரண்ட்டாக நாம் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த விண்டோவுடைய ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 பட்டன்ஸையும் டோட்டலாக சேர்த்து விண்டோ கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறோம். ஒரு விண்டோவையே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 3 பட்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மினிமைஸ் பட்டன், செகண்ட் ஒன் மேக்ஸிமைஸ் பட்டன், தேர்ட் ஒன் க்ளோஸ் பட்டன்.
ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த மினிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம விண்டோ மினிமைஸ் ஆயிரும், சைஸில் சின்னதாயிரும். செகண்ட் இருக்கிற பட்டன் தான் மேக்ஸிமைஸ் அண்ட் ரீஸ்டோர் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் விண்டோ இருக்கும்போது நான் இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த விண்டோ நார்மலான சைஸ்க்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நார்மலான விண்டோ சைஸ்லேருந்து இந்த விண்டோவை பெருசாக்கணுன்னா மறுபடியும் இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணணும். விண்டோவை ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு மாற்றுறதும் அதை கொஞ்சம் நார்மல் ஆக்குறதும் தான் இந்த மேக்ஸிமைஸ் அண்ட் ரீஸ்டோர் பட்டனுடைய யூஸ். கடைசியாக இருக்கிற பட்டன் தான் க்ளோஸ் பட்டன். இந்த க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நாம கரெக்டாக இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோவை விட்டு க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுவோம். இந்த விண்டோ கண்ட்ரோல்ஸ்க்கு அடியில் ஒரு சிங்கிள் ரோவில் ஹோம், இன்சர்ட், பேஜ், லேஅவுட், ரெஃபரன்ஸ்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த ரோவை நாம் டேப்ஸ்னு சொல்லுவோம். இந்த டேப்ஸ்க்கு அடியில் ஃபாண்ட்டு, போல்டு, பேராகிராஃப்னு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு லென்த்தான பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் ரிப்பன். இப்போ இந்த ஹோம் டேப்பை ப்ரெஸ் பண்ணால் இதுக்குள்ளே கட், காப்பி, பேஸ்ட், லெட்டர்ஸ்க்கு கலர், ஃபாண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு டேபையும் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே நிறையா ஐகான்ஸ் வரும். இந்த டேபை பற்றிய ஃபுல் டீட்டெயிலை நாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரிப்பனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் இருக்கும். நாம் ஒரு ஸ்கேலை தான் ரூலர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற ரூலர்லையும் இருக்குது. நாம் ஒரு ஸ்கேலை மெஷர்மெண்ட்ஸ் அளவெடுக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டில் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவோம். ஸ்கேலை எப்படி நம்ம நோட்டில் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற ரூலரையும் மார்ஜின் லைன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எம்எஸ் வேர்டில் 2 ரூலர் இருக்கும். ஒன்று ரிப்பனுக்கு அடியில் இருக்கும், இன்னொன்று லெஃப்ட் கார்னரில் இருக்கும். லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ரூலர் பேர் வர்டிக்கல் ரூலர். ரிப்பனுக்கு அடியில் இருக்கிற ரூலர் பேர் ஹரிசாண்டல் ரூலர். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூலரை நாம் மார்ஜின் லைன் செட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஹரிசாண்டல் ரூலரை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. உங்கள் மவுஸ் பாயிண்ட்டை அதனுடைய கார்னரில் வச்சிங்கன்னா உங்களால் 2 சைடுமே நகர்த்த முடியும், ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியும். உங்கள் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக் பண்ண இடம் மட்டும் ரூலரில் ப்ளூ கலரில் ஷேட் ஆகிருக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்சர் பாயிண்ட்டு ட்ராக் பண்ண இடத்துக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். அந்த கர்சர் பாயிண்ட் காட்டுற இடத்துலேருந்து நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் உங்கள் மார்ஜின் லைன். அந்த மார்ஜின் லைன் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை அதை ஹரிசாண்டல் லைனில் வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தால் ட்ராக் பண்ணுற இடம்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக மார்ஜின் லைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வெர்டிக்கல் ரூலர்லையும் ட்ராக் பண்ணலாம். நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வெர்டிக்கல் ரூலரில் ட்ராக் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த ஹரிசாண்டல் ரூலரில் ட்ராக் பண்ணிங்கன்னா 2 ஓரத்தில் மட்டும் மார்ஜின் உருவாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் லைன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே எழுதக்கூடியது ரொம்ப நீட்டாக நேராக இருக்கும். இதுதான் இந்த ரூலருடைய யூஸ். இந்த ரூலர் ஒரு ஸ்கேல் மாதிரி மார்ஜின் லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா. நம்ம இந்த எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணும்போது எப்போவுமே ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸில் தான் டைப் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட்டுனா நாம் டைப் பண்ணுற லெட்டர்ஸை தான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸில் நாம் லெட்டர்ஸை டைப் பண்ணுறோம், அதனால அதுக்கு பேர் டெக்ஸ்ட் ஏரியா. இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் நாம் எங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி குட்டியாக கருப்பு கலரில் ஒரு லைன் காட்டும். அந்த லைனுக்கு பேர் கர்சர் பாயிண்ட், அப்படி இல்லாட்டி இன்சர்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுடைய ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். லெஃப்ட் கார்னரில் தான் ரூலர் இருக்கும், ரைட் கார்னரில் ஸ்க்ரோல் பார் இருக்கும். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு 2 பேஜுக்கு எழுதியிருக்கேன். இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜையும் செகண்ட் பேஜையும் ஸ்க்ரோல் பண்ணி நகர்த்தி பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கேன்னு. அதுதான் இந்த ஸ்க்ரோல் பாருடைய யூஸ். ஸ்க்ரோல்னாலே நகர்த்த முடியும். நம்ம டாக்குமெண்ட்டை நகர்த்தி நாம் எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கோம், எவ்வளோ எழுதியிருக்கோன்னு பார்க்க முடியும். அதான் இந்த ஸ்க்ரோல் பாருடைய யூஸ். ஒரு டாக்குமெண்ட்டில் 2 ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஒரு ஸ்க்ரோல் பார் ரைட் கார்னரில் இருக்கும், இன்னொரு ஸ்க்ரோல் பார் அந்த டாக்குமெண்ட்டுடைய முடிவில் இருக்கும், எண்டில் இருக்கும். ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்க்ரோல் பார் பேர் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். நம்ம விண்டோவுடைய எண்டில் இருக்கிற ஸ்க்ரோல் பார் பேர் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். சில நேரங்களில் நம்ம டாக்குமெண்ட்டில் இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் காட்டாது. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்டுடைய அகலம் அந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் நம்மளுக்கு தேவைப்படாது. வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட யூஸ் என்னென்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணி பார்க்க முடியும். அதுவே இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரை நகர்த்தினா நம்ம டாக்குமெண்ட்டில் லெஃப்ட் டு ரைட் என்ன எழுதியிருக்கோன்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் த வியூ ரூலர் பட்டன்.
இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரூலர் 2 ரூலருமே டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இந்த 2 ரூலரையும் நாம் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணும்போது மட்டும்தான் பயன்படுத்துவோம். நாம் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரூலர் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நாம் இந்த ரூலரை ஹிடன் கொடுத்துடலாம். அதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த வியூ ரூலர் பட்டன். உங்கள் டாக்குமெண்ட்டில் ரூலர் டிஸ்ப்ளே ஆகாட்டி நீங்கள் இந்த வியூ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் 2 ரூலரும் டிஸ்ப்ளே ஆயிரும். அப்படி டிஸ்ப்ளே ஆன ரூலரை ஹிடன் பண்ணணுன்னா மறுபடியும் இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இந்த வியூ பட்டன் வந்து ரூலருக்கு ஒரு ஷார்ட்கட். ரூலர் தேவைப்பட்டால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், தேவைப்படாட்டி அதை ஹிடன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் நிறையா பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸோட அந்த லைனையும் சேர்த்து தான் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்கிறோம். ஸ்டேட்டஸ் பார் ஒரு டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்டை பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷனை காட்டும். இப்போ அந்த ஸ்டேட்டஸ் பாரில் பேஜ் 1 of 1ன்னு காட்டும். பேஜ் 1 of 1ன்னா நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்ட் பேஜில் இருந்தால் செகண்டுன்னு இருக்கும், தேர்ட் பேஜில் இருந்தால் தேர்டுன்னு இருக்கும். ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிறது உங்கள் டாக்குமெண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ பேஜ் இருக்கோ அந்த நம்பர். பேஜ் 1க்கு அடுத்து 0 வேர்ட்ஸ்னு இருக்கும். 0 வேர்ட்ஸ்னால் உங்கள் டாக்குமெண்ட்டில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தையுடைய எண்ணிக்கையை காட்டும். இப்போ நான் என் டாக்குமெண்ட்டில் ஒரு லெட்டர் கூட எழுதலை, அதனால 0 வேர்ட்ஸ்னு காட்டுது. அந்த பேஜில் லேர்ன் கம்ப்யூட்டர் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ அடியில் இருக்கிற அந்த பேஜ் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பேஜில் இருக்கேனோ அதனுடைய நம்பரை காட்டும், செகண்டுன்னு காட்டுது. ஆஃப்க்கு அடுத்து மொத்தமாக எத்தனை பேஜ் இருக்கோ அந்த நம்பரை காட்டும். இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தமாக 3 பேஜ் இருக்குது, அதனால 3ன்னு காட்டுது. இப்போ என் டாக்குமெண்ட்டில் வேர்ட்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா 6 வார்த்தைகள் இருக்குன்னு 6ன்னு காட்டுது. இது மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் எழுதுறீங்களோ அந்த நம்பரை அடியில் காட்டும் வேர்ட்ஸுக்கு பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் பேசிக் இன்ஃபர்மேஷனை பேஜ் அண்ட் வேர்ட்ஸ் காட்டுறதுனால இதுக்கு பேர் டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டேட்டஸ் பாரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்னு உங்களுக்கு ஒரு மெனு அப்பியர் ஆகும். எப்படி குயிக் அக்சஸ் டூல் பாரில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸை மட்டும் கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார்லேருந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார்லையும் கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஷார்ட்கட் டூல்ஸை விண்டோவோட கார்னரில் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பாரில் பேஜ் நம்பரையும் வேர்டு கவுண்ட்டையும் மட்டும்தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ணால் போதும். நான் இப்போ இதிலிருந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரையும் ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரை எனேபிள் பண்ணோன்னே இதனுடைய ஐகான் ஸ்டேட்டஸ் பாரில் வந்துருச்சு. கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனேபிள் பண்ணோன்னா அது இந்த ஸ்டேட்டஸ் பாரோட ஆட் ஆகும். இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கர் மூலமாக நம்ம டாக்குமெண்ட்லேயே ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ இருந்தால் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸை மவுஸால் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் விண்டோ அப்பியர் ஆகும். சென்டென்ஸில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற வேர்டு மட்டும் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கும். இப்போ என்னோட சென்டென்ஸில் ஃப்யூச்சருங்கிற ஸ்பெல்லிங் ராங்காக இருக்குது, அதனால அதுக்கு அடியில் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அந்த டயலாக் பாக்ஸில் ஃப்யூச்சருக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்டை காட்டியிருக்கும். அதை நாம் செலக்ட் பண்ணோன்னே தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறது டெலீட் ஆகிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிறது அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸில் வேறு எந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லைன்னா குட்டியாக ஒரு ஐகான் காட்டும் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கம்ப்ளீட்டட்னு, அதில் ஓகே கொடுத்துடலாம். இப்போ நான் கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சென்டென்ஸில் ஃப்யூச்சருக்கு முன்னாடி கர்சர் பாயிண்டரை வச்சு அந்த இடத்துல இன்சர்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்டு ஹாப்பி அப்படின்னு எழுதுகிறேன். நான் எழுதுறது இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் ஃப்யூச்சருக்கும் பிரைட்டுங்கிற வார்த்தைக்கும் நடுவில் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த இன்சர்ட் பட்டனுடைய யூஸ். இது மாதிரி ஒரு சென்டென்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்சர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்சர்ட், இன்னொன்று ஓவர் டைப்பிங். வேர்ட் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் ஓவர் டைப்பிங் மாடல் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனேபிள் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா இது இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் இந்த ஓவர் டைப்பிங் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு பிரைட்டுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கர்சர் பாயிண்டரை வச்சு சக்ஸஸ்ஃபுல்னு டைப் பண்ணுறேன். ஓவர் டைப்பிங் மோடில் நாம் ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் கர்சர் பாயிண்டரை வைக்கும்போது அது ஸ்கொயர் பாக்ஸ் போட்ட மாதிரி காட்டும். ஆனால் இதுவே இன்சர்ட் மோடில் இருக்கும்போது சின்னதாக ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும், கர்சர் பாயிண்ட் இருக்கும். இப்போ நான் இந்த சக்ஸஸ்ஃபுல்ங்கிற வார்த்தையை டைப் பண்ணி முடிக்கும்போது இந்த பிரைட்டுங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸை விட்டு டெலீட் ஆயிடுச்சு. மாதிரி ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓவர் டைப்பிங்கை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் நடுவில் சில வார்த்தைகள் தப்புன்னா
அந்த வார்த்தைகளை டெலீட் பண்ணிவிட்டு புது வார்த்தைகளை அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வார்த்தை மேலே ஓவர் டைப்பிங் மோடில் எழுதினா புது வார்த்தை ரீப்ளேஸ் ஆயிடும். இதுதான் இந்த இன்சர்ட் அண்ட் ஓவர் டைப்பிங் ஆப்ஷனுடைய யூஸ். இப்போ இந்த இன்சர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 5 பட்டன்ஸை தான் நாம் வியூ பட்டன்ஸ்னு சொல்கிறோம். வியூ பட்டன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிரிண்ட் லேஅவுட். இந்த பிரிண்ட் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டால் நம்ம ஃபைல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் காட்டும். ரெண்டாவதாக இருக்கிற பட்டன் தான் ஃபுல் ஸ்க்ரீன் ரீடர். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் 2 பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். 2 பேராகிராஃபை மட்டும் தனியாக மேலே டூல் பார் MS ஆஃபீஸ் வேர்டுங்கிற டைட்டில் பார்லாம் வராமல் கிளியராக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரீடருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரீடருடைய யூஸ் என்னென்னா நீங்கள் எழுதியிருக்கிற டெக்ஸ்ட் ஏரியாவை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியராக பார்க்கலாம். மூணாவதாக இருக்கிற பட்டன் தான் வெப் லேஅவுட். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஒரு வெப் பேஜில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த MS வேர்டில் ஓப்பன் பண்ணி காட்டும். நாலாவதாக இருக்கிற பட்டன் தான் இந்த அவுட்லைன் வியூ. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நான் 2 பேராகிராஃப் எழுதியிருக்கேன். இப்போ இந்த அவுட்லைன் வியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா 2 பேராகிராஃப்ஸும் முன்னாடி ஸ்டார் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் நாம் எழுதியிருந்ததுக்கு முன்னாடி மட்டும் ஸ்டார் வந்து ஹெட்டிங் போல்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் நாம் என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு அவுட்லைன் வியூ கொடுக்குறது தான் இந்த பட்டனுடைய யூஸ். அடுத்த பட்டன் தான் டிராஃப்ட் வியூ. அவுட்லைன் வியூவில் எப்படி நம்ம எழுதியிருக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் வருமோ அந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த டிராஃப்ட் வியூவில் காட்டும். இந்த 5 வியூ பட்டன்ஸ்க்கு அடுத்து நீளமாக ஒரு பாக்ஸில் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் த ஜூம் ஸ்லைடர். டாக்குமெண்ட்டில் லெட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்த லெட்டர்ஸை பெருசு பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஜூம் ஸ்லைடரில் ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் உங்கள் ஆரோ மார்க்கை நகர்த்தலாம். அப்படி நகர்த்தினோன்னா உங்கள் லெட்டர்ஸ் பெருசாயிரும். லெட்டர்ஸோட சைஸை டிக்ரீஸ் பண்ணி நார்மல் சைஸ்க்கு கொண்டு வரணும்னா நீங்கள் அதுக்கு இந்த மைனஸ் சிம்பிள் பக்கத்தில் ஆரோ மார்க்கை நகர்த்தணும். இந்த மைனஸ் சிம்பிள் பக்கத்தில் ஆரோ மார்க்கை நகர்த்தினா உங்கள் லெட்டருடைய சைஸ் ரொம்ப சின்னதாயிரும். நம்ம டாக்குமெண்ட்டில் நாம் எழுதியிருக்க லெட்டர்ஸோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். நாம் இந்த வீடியோவில் MS வேர்டில் இருக்கிற ரிப்பனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த MS வேர்ட்லேயே நாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரிப்பனை பற்றி தான். நாம் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலோ இல்லை சில வேர்ட்ஸ் டைப் பண்ணா கூட அந்த வேர்ட்ஸ்க்கு கலர் அண்டர்லைன்லாம் இந்த ரிப்பனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். நாம் இந்த வீடியோவில் ரிப்பனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ரிப்பனை பற்றிய கம்ப்ளீட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் MS வேர்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பற்றியும் அதனுடைய யூசஸை பற்றியும் நாம் பார்ட் 1 வீடியோலையே பார்த்துருப்போம். இப்போ இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 ஹைஃபன் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். இந்த ரோக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயில்ஸ், ரிவ்யூ, வியூன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 7க்கும் பேர் டேப்ஸ். இந்த 7 டேபையும் நாம் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் டேபை கிளிக் பண்ணுறேன், இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணுறேன், இதுலேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 7 டேபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் இந்த MS வேர்டில் நமக்கு ஒரு யூஸ்க்காக பயன்படுது. இப்போ நாம் ஹோம் டேபை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றியும் பார்க்கலாம். இப்போ இந்த ஹோம் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளெல்லாம் சிம்பிள்ஸ் இல்லாட்டி லெட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த ஐகான்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பீன்னு இருக்கும். இந்த பாக்ஸும் ஒரு ஐகான். அப்புறம் இன்னும் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடியில் சேஞ்ச் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். இதுவும் ஒரு ஐகான். இது மாதிரி இந்த ஹோம் டேபில் இருக்கிற எல்லாமே ஒரு ஐகான் தான். இந்த எல்லா ஐகானும் ஒவ்வொரு ஆப்ஷன். இப்போ இந்த ஹோம் டேபில் எப்படி நிறையா ஐகான்ஸ் இருக்கோ அதே மாதிரி நாம் ஒவ்வொரு டேபையும் கிளிக் பண்ணும்போது அந்த டேபுக்குள்ளே நிறையா ஐகான்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஹோம் டேபில் ஐகான்ஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் கிளிப் போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ், எடிட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. இது 5க்கும் பேர் குரூப்ஸ். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு யூஸ் இருக்கும். சில ஒத்து போகிற ஒரே மாதிரி யூஸை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்கும். மற்ற வித்தியாசமாக யூஸை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கும். குரூப்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஷனுடைய யூஸை பொறுத்தும் அதை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது பேர் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காட்டணும், அந்த வேர்டுக்கு மட்டும் கலர் சேஞ்சஸ் பண்ணணும்னா நாம் சில ஆப்ஷன்ஸை தொட்டு அந்த சேஞ்சஸை பண்ணிக்குவோம். இந்த அண்டர்லைன் பண்ணுற ஆப்ஷன், இந்த கலர் சேஞ்ச் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த வார்த்தையை தனித்துவமாக ஸ்பெஷலாக காட்டுறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ்.
இப்போ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே அந்த வார்த்தையை ஸ்பெஷலாக காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா, இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற சென்டென்ஸில் கம்ப்யூட்டருங்கிற வேர்டு எனக்கு வேண்டாம், நான் இந்த வேர்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் கட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டு இந்த வேர்டை ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நான் தெரியாமல் இந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இப்போ சப்போஸ் மறுபடியும் இந்த வேர்டு எனக்கு இங்கே வேணும்னா நான் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டு இந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டை இங்கே மறுபடியும் வர வச்சுருவேன். இப்போ இந்த இடத்துல நாம் 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கட்டுங்கிற ஆப்ஷன், இன்னொன்று பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே கிளிப்போர்டுங்கிற குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. இது ஏன்னா இந்த 2 ஆப்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ நாம் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இப்போ நாம் ஒவ்வொரு குரூப்பையும் பார்க்க போனால் அந்த குரூப்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அந்த தொடர்புடைய ஆப்ஷன்ஸ் தான் அந்த குரூப்பையே உருவாக்குது. இப்போ உங்களுக்கு குரூப்பை பற்றி புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஹோம் டேப்பில் மட்டும் மொத்தம் 5 குரூப் இருக்குது. கிளிப்போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ், எடிட்டிங்னு 5 குரூப் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டேப்லையும் நிறையா குரூப்ஸ் இருக்கும். இன்சர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா குரூப்ஸ் இருக்கும். ஹோம் டேப்பில் இருக்கிற அதே குரூப்ஸ் இருக்காது. இன்சர்ட் டேப்பில் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுடைய யூஸை பொறுத்து தனித்தனி குரூப் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் இந்த எம்எஸ் வேர்டை ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த எம்எஸ் வேர்டில் எத்தனை டேப்ஸ் இருக்குது, இந்த டேப்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, இந்த டேப்ஸுக்குள்ளே எத்தனை குரூப் இருக்குதுன்னு இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த எம்எஸ் வேர்டில் மொத்தம் 7 டேப் இருக்குது. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயில்ஸ், ரிவ்யூ, வியூன்னு 7 டேப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேபான ஹோம் டேபை பார்த்தா அதில் மொத்தம் 5 குரூப் இருக்குது. கிளிப்போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ், எடிட்டிங்னு 5 குரூப் இருக்குது. அடுத்தது இன்சர்ட் டேப். இந்த இன்சர்ட் டேப்பில் மொத்தம் 7 குரூப்ஸ் இருக்குது. பேஜஸ், டேபிள்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், லிங்க்ஸ், ஹெடர் அண்ட் ஃபுட்டர், டெக்ஸ்ட், சிம்பிள்ஸ். அடுத்தது 3வது டேபாக இருக்கிறது பேஜ் லேஅவுட் டேப். இந்த டேப்பில் மொத்தம் 5 குரூப்ஸ் இருக்குது. தீம்ஸ், பேஜ் செட்டப், பேஜ் பேக்ரவுண்ட், பேராகிராஃப், அரேஞ்ச்னு 5 குரூப் இருக்குது. 4வது இருக்கிற டேப் ரெஃபரன்சஸ். இந்த டேப்பில் மொத்தம் 6 குரூப் இருக்குது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஃபுட் நோட்ஸ், சிட்டேஷன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி, கேப்ஷன்ஸ், இண்டெக்ஸ், டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். 5வது இருக்கிற டேபு மெயிலிங்ஸ். இந்த டேபிள் மொத்தம் 5 குரூப் இருக்குது. கிரியேட், ஸ்டார்ட் மெயில் மர்ஜ், ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸ், ப்ரிவ்யூ ரிசல்ட்ஸ், ஃபினிஷ்னு மொத்தம் 5 குரூப் இருக்குது. 6வது இருக்கிற டேப் ரிவ்யூ. இந்த டேப்பில் மொத்தம் 6 குரூப்ஸ் இருக்குது. ப்ரூஃபிங், கமாண்ட்ஸ், ட்ராக்கிங், சேஞ்சஸ், கம்பேர், ப்ராடக்ட்னு 6 குரூப்ஸ் இருக்குது. 7வது இருக்கிற டேப் வியூ. இந்த டேப்பில் மொத்தம் 5 குரூப் இருக்குது. டாக்குமெண்ட் வியூஸ், ஷோ ஆர் ஹைட், ஜூம், விண்டோ, மேக்ரோஸ்னு 5 குரூப் இருக்குது. இதுவரையும் நாம் பார்த்த 7 டேப்ஸும் அந்த 7 டேபுக்குள்ளே இருக்கிற எல்லா குரூப்ஸும் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் சேர்ந்து தான் இந்த ரிப்பனை உருவாக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலெக்டிவாக தான் நாம் ரிப்பன்னு சொல்கிறோம். இப்போ நாம் ஹோம் டேப்பில் இருக்கிற ஒவ்வொரு குரூப்பை பற்றியும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு குரூப்பாக இருக்கிற கிளிப்போர்டில் பார்த்தா கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸுடைய யூஸை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணுங்கிறதுக்காக இங்கே ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். பேராகிராஃபை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளிப்போர்டை பார்த்தீங்கன்னா கட் அண்ட் காப்பிங்கிற 2 ஆப்ஷனும் டிசேபிள் ஆகிருக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் நம்ம அந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது. நாம் எப்போ ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த கட் அண்ட் காப்பிங்கிற 2 ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். அதனால நான் இந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு எழுதியிருக்கிற சென்டென்ஸை நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த கட் அண்ட் காப்பிங்கிற 2 ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கட்டுங்கிற ஆப்ஷன் சிசர் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நாம் செலக்ட் பண்ணியிருந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிற சென்டென்ஸ் இந்த டெக்ஸ்ட்டிலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த கட்டுங்கிற ஆப்ஷனுடைய யூஸ் என்னென்னா, நாம் செலக்ட் பண்ண சென்டென்ஸை நம்ம டாக்குமெண்ட்லேருந்து கட் கொடுத்தோன்னே ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி நாம் கட் பண்ண சென்டென்ஸை மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்டில் வர வைக்கணும்னா அதுக்கு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனும் இந்த கட்டுங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பேஸ்ட்டுனா ஒட்ட வைக்கிறது. நாம் கட் பண்ண சென்டென்ஸை இந்த டாக்குமெண்ட்டில் மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னா நாம் இந்த பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் இந்த பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நாம் கட் பண்ண ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிற சென்டென்ஸ் இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கட் காப்பிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் டைப் பண்ணும்போது செகண்டாக டைப் பண்ணக்கூடிய லைனை ஃபஸ்ட்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் டைப் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டு கொடுத்து அதை நாம் கட் பண்ணிவிட்டு எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ எந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வரணுமோ அங்கே வச்சு பேஸ்ட் கொடுத்துடலாம். இது எப்படின்னா இப்போ நான் சார்லஸ் பாபேஜ்ங்கிற லைனை ஃபஸ்ட்டாக டைப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த லைன் செகண்டாக வரணும். இந்த லைனுக்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ங்கிற லைன் வரணும். அதனால் நான் இந்த சார்லஸ் பாபேஜ்னு ஃபஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்கிற லைனை டெலீட் பண்ணாமல் இதை கட் கொடுத்துட்டு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிற லைனை ஃபஸ்ட்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் கொடுத்தா சார்லஸ் பாபேஜ்ங்கிற லைன் செகண்டாக வந்துடும். நாம் இந்த இடத்துல மறுபடியும் சார்லஸ் பாபேஜை செகண்டாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா நம்ம டைம் மிச்சமாகும். இப்போ இது சின்ன வேர்டுங்கிறதுனால நாம் இதை கட் பண்ணாமல் கூட மறுபடியும் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய பெரிய சென்டென்சஸை நாம் மாற்றணுங்கும் போது நமக்கு இந்த கட் காப்பிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கட்டுங்கிற ஆப்ஷனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பரை மடக்கின மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு பேர் காப்பி. இந்த காப்பிங்கிற ஆப்ஷனும் நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு அடியில் இருக்கிற சார்லஸ் பாபேஜ்ங்கிற வார்த்தையை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தையை நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுக்கும்போது இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதுவே நாம் கட் கொடுத்தா இந்த வார்த்தை டெலீட் ஆயிரும். ஆனால் காப்பி கொடுக்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இந்த காப்பிங்கிற ஆப்ஷனுடைய யூஸ் என்னென்னா நாம் செலக்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸை ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது எழுதும்போது ஒரு வார்த்தையை பல முறை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இந்த சார்லஸ் பாபேஜே எடுத்துக்குவோம். இப்போ இந்த சார்லஸ் பாபேஜுங்கிற வார்த்தையை நான் நிறையா இடத்துல டைப் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணாமல் ஒரே ஒரு தரம் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் டைப் பண்ணுற ஃபாஸ்ட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரதையும் நாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி காப்பிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் அந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் காப்பி பண்ண சென்டென்ஸை பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் அண்ட் காப்பிங்கிற ஆப்ஷனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் ஃபார்மேட் பெயிண்டர். இந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிற ஆப்ஷனுடைய யூஸை நான் உங்களுக்கு ஃபாண்ட் குரூப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்கிறேன். ஃபாண்ட் குரூப்பு இந்த ஹோம் டேப்பில் 2வது குரூப்பாக இருக்கிறது. இந்த கிளிக் போர்டுக்கு அப்புறம் இருக்கிற குரூப் தான் ஃபாண்ட் குரூப். அந்த குரூப்பை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த ஃபார்மேட் பெயிண்டரோட யூஸை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்மேட் பெயிண்டருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கிளிப் போர்ட்னு எழுதியிருக்க வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னு ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோக்கு பேர் டாஸ்க் பேன். இந்த டாஸ்க் பேனில் தான் நாம் கட் காப்பி பண்ணக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கு. நாம் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் அந்த ஒர்க்கு கம்ப்யூட்டருடைய ஏதாவது ஒரு பார்ட்ஸில் சேவ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இந்த எம்எஸ் வேர்டில் நாம் கட் காப்பி கொடுக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் டாஸ்க் பேனில் சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த டாஸ்க் பேனை பார்த்தீங்கன்னா இதில் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கட் ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிற சென்டென்ஸை செலக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்ததுனால இந்த சென்டென்ஸ் டாஸ்க் பேனில் சேவ் ஆகிருக்கு. நாம் காப்பி பண்ணுற சென்டென்ஸும் டாஸ்க் பேனில் சேவ் ஆகிருக்கும். அதனால இந்த டாஸ்க் பேனில் சார்லஸ் பாபேஜுங்கிற வேர்டு காட்டும். அது ஏன்னா நாம் காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த சார்லஸ் பாபேஜுங்கிற வேர்டை நாம் காப்பி பண்ணியிருப்போம். சரி, நாம் கட் கொடுத்து கட் பண்ணுற சென்டென்சஸும் காப்பி கொடுத்து காப்பி பண்ணுற சென்டென்சஸும் ரெண்டுமே இந்த டாஸ்க் பேனில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கிற பேராகிராஃப்லேருந்து சில வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு கட்டு கொடுக்குறேன். இன்னும் சில வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த வேர்ட்ஸ்க்கு காப்பி கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கட் காப்பி கொடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் 1 by 1 இந்த டாஸ்க் பேனில் சேவ் ஆகிக்கிட்டே வருது. நான் இது வரையும் நிறையா சென்டென்ஸ்க்கு கட் காப்பி கொடுத்துட்டேன். இது வரையும் மொத்தமாக எவ்வளோ சென்டென்சஸை செலக்ட் பண்ணி கட் காப்பி கொடுத்துருக்கேங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ இந்த டாஸ்க் பேனுடைய ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா 11/24ன்னு இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பர் தான் நாம் இது வரையும் எத்தனை சென்டென்சஸை செலக்ட் பண்ணி அதுக்கு கட் இல்லாட்டி காப்பி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டாஸ்க் பேனில் 11ன்னு காட்டுது. அப்படின்னா நான் இது வரையும் 11 சென்டென்ஸ்க்கு காப்பி இல்லாட்டி கட் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டாஸ்க் பேனில் இந்த நம்பர் மாறுபடும். நீங்கள் எத்தனை சென்டென்ஸ்க்கு கட் இல்லாட்டி காப்பி கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் உங்கள் டாஸ்க் பேனில் காட்டும். 11க்கு அடுத்து 11/24ன்னு இருக்கும். 24னா இந்த டாஸ்க் பேனலில் 24 சென்டென்ஸ் வரையும் மட்டும்தான் சேவ் ஆகிருக்கும். எல்லா ஸ்டோரேஜ் டிவைஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அந்த அளவு வரையும் தான் நாம் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.
அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் பேனில் 24 சென்டென்ஸ் வரையும் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் நிறைய சென்டென்சஸை செலக்ட் பண்ணி அதுக்கு கட் கொடுக்குறேன். அந்த சென்டென்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டாஸ்க் பேனில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாஸ்க் பேனுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா 24 ஆஃப் 24னு காட்டும். 24 ஆஃப் 24னா 24 சென்டென்ஸ்க்கு 24 சென்டென்ஸுமே ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். இந்த 24 சென்டென்ஸும் ஃபுல்லானதுக்கு அப்புறம் நாம் இன்னும் ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு கட் இல்லாட்டி காப்பி கொடுத்தா அந்த சென்டென்ஸும் இந்த டாஸ்க் பேனில் சேவ் ஆகும். அந்த சென்டென்ஸ் எல்லாம் சேவ் ஆகும். ஆனால் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஓல்டு சென்டென்சஸ், அதெல்லாம் டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓல்டு சென்டென்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகி அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ சென்டென்சஸ் எல்லாம் ஆட் ஆகும். இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே 24 ஆஃப் 24னு டாஸ்க் பேனில் காட்டுது. நான் ஒரு பேராகிராஃபை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப்லேருந்து ப்ரோக்ராம்ஸுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி இதுக்கு காப்பி கொடுக்குறேன். நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டாஸ்க் பேனை பார்த்தா இப்போயும் 24 ஆஃப் 24ன்னு தான் காட்டுது. ஆனால் இப்போ நாம் காப்பி பண்ண ப்ரோக்ராம்ஸுங்கிற வேர்டு இந்த டாஸ்க் பேனுடைய கடைசியில் ஆட் ஆகிருக்கு. இது எப்படி? இந்த டாஸ்க் பேனுடைய ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகிடுச்சு, அப்புறம் எப்படி இந்த ப்ரோக்ராம்ஸுங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு சென்டென்சஸ் இதுக்கு முன்னாடி நாம் காப்பி பண்ண சென்டென்சஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இப்போ நாம் காப்பி பண்ணக்கூடிய புது சென்டென்சஸ் எல்லாம் ஆட் ஆகும். காப்பி பண்ண சென்டென்ஸும் ஆட் ஆகும், கட் பண்ண சென்டென்சஸும் ஆட் ஆகும். இந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஓல்டு சென்டென்ஸ். இந்த ஓல்டு சென்டென்ஸ் வந்து டெலீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாம் புதுசாக வந்து காப்பி பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸுங்கிற நியூவான சென்டென்ஸ் வந்து இந்த டாஸ்க் பேனில் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நாம் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடுத்து இன்னும் சில வேர்ட்ஸை கூட இதுலேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கும் காப்பி இல்லாட்டி கட் கொடுக்கும்போது அந்த வேர்ட்ஸும் இந்த டாஸ்க் பேனில் வரிசையாக அதுக்கடுத்து ஆட் ஆகிக்கிட்டே வருது. இந்த புது சென்டென்சஸ் எல்லாம் 1 by 1 ஆட் ஆகிக்கிட்டே வரும்போது இந்த பழைய சென்டென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டாப்பில் கொடுத்துருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் 1 by 1 டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சார்லஸ் பாபேஜ்ங்கிற வேர்டு வந்து டெலீட் ஆகும். கம்ப்யூட்டர் ஃபுல் ஃபார்ம்ங்கிறது வந்து டெலீட் ஆகும். அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல், மிஷின், எஜுகேஷ்னல், ரிசர்ச் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிக்கிட்டே வருது. இப்போ இந்த டாஸ்க் பேனில் எப்படி சென்டென்சஸ் எல்லாம் சேவ் ஆகுதுன்னு நாம் பார்த்துட்டோம். இந்த டாஸ்க் பேனில் 24 ஆஃப் 24க்கு அடியில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆல், க்ளீன் ஆல்னு 2 பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இந்த பேஸ்ட் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம டாஸ்க் பேனில் இருக்கிற எல்லா சென்டென்ஸுமே வரிசையாக பேஸ்ட் ஆயிடும். இந்த டாஸ்க் பேனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸை மட்டும் பேஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு பாக்ஸில் பேஸ்ட் ஆர் டெலீட்னு காட்டும். அதில் பேஸ்ட்டுங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டாஸ்க் பேன்லேருந்து கேனுங்கிற கடைசியாக இருக்கிற வேர்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணோன்னே இந்த பாக்ஸ் அப்பியர் ஆகுது. இந்த பாக்ஸில் பேஸ்ட் ஆர் டெலீட்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த கேனுங்கிற வேர்டு வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இந்த கேனுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணி இதுக்கு இப்போ டெலீட் கொடுக்குறேன். இப்போ டெலீட் கொடுக்கும்போது இந்த டாஸ்க் பேன்லேருந்து இந்த கேனுங்கிற வேர்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம டாஸ்க் பேனில் செலக்ட் பண்ண வேர்டு தான் நாம் டெலீட் கொடுக்கும்போது டெலீட் ஆகுமோ தவிர நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா வேர்டு, அந்த வேர்டு வந்து டெலீட் ஆகாது. இப்போ இந்த கேனுக்கு நான் டெலீட் கொடுத்தப்ப இந்த டாஸ்க் பேனில் இருந்து தான் இந்த கேன் வந்து ரிமூவ் ஆச்சு. நாம் அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு டைம் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம்ல நம்ம டாக்குமெண்ட்டில் இந்த கேனு, அந்த வேர்டு வந்து இன்னும் ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கேனுங்கிற வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா நம்ம கீபோர்டில் பேக் ஸ்பேஸ்னு ஒரு கீ இருக்கும். இந்த கேனுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக் ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா இந்த வேர்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும், அதாவது டெலீட் ஆயிரும். அடுத்தது இந்த பேஸ்ட் ஆளுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பாக்ஸில் க்ளீன் ஆல்னு இருக்கும். க்ளீன் ஆளுங்கிற ஆப்ஷனுடைய யூஸ் என்னென்னா, நம்ம டாஸ்க் பேனில் இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் டெலீட் பண்ணணுன்னா நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த க்ளீன் ஆளுங்கிற பாக்ஸை ப்ரெஸ் பண்ணோன்னே நம்ம டாஸ்க் பேனில் இருக்கிற எல்லா சென்டென்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. அப்படி டெலீட் ஆகிட்டு கிளிப்போர்டு எம்டின்னு ஒரு மெசேஜ் காட்டும். இதில் இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸும் டெலீட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் காட்டும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டினதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு கட் காப்பி கொடுத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸும் இந்த கிளிக் போர்டில் சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க் பேனோட ஹெட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் 24ன்னு காட்டும். நீங்கள் இந்த டாஸ்க் பேன்லேருந்து எல்லா சென்டென்ஸையும் க்ளீன் ஆல் கொடுத்து டெலீட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சென்டென்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸை மட்டும் கிளிக் பண்ணால் ஒரு பாக்ஸில் பேஸ்ட் ஆர் டெலீட்னு காட்டும். அதில் டெலீட் தொட்டுட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸ் மட்டும் டெலீட் ஆயிரும்.